வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். மிலாது நபி நன்னாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு உலகம் முழுவதும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மக்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு அனைவரின் வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் நல்வாழ்வு நிறைந்த ஓர் ஆண்டை மலர செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதுடெல்லியில் மாநில செய்தி விளம்பரத்துறை செயலர்கள் மாநாட்டில் படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தின் வளர்ச்சியினால் வேலை வாய்ப்புகளை பெருக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கை வலுப்படுத்தவும் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.